பணித்துளிகள் செப்டம்பர் 18, 2024. ஓய்வு நாள். நம்பிக்கையான துணை. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வெளிப்படுத்தல் 14:12. முதியவர்களின் தனிம பிரச்சனையையும் அதற்கான மருத்துவ செலவுகளையும் குறைக்க இயந்திர மனிதர்களையும் இயந்திர பேச்சு துணைகளையும் உருவாக்குறாங்க. வயதானவர்களுக்கு இயந்திர மனிதர்களால நடைமுறை வழிகள்ல உதவ முடியும் என்றாலும் அவற்றை முழுவதும் நம்புதல் கேள்விக்குரியதாக உள்ளது. ஓய்வு நாளானது தேவனுடன் நேரம் செலவிடவும் அவர் மீது உள்ள மெய்ப்பற்றிற்கு அடையாளமாகவும் உண்டாக்கப்பட்டது. உறவு தேவைகளை பூர்த்தி செய்வதில் வீட்டு விலங்குகளும் நண்பர்களும் பங்காற்றினாலும் தம்மையும் தங்கள் துணையாக மனிதர்கள் அனுபவித்து பார்ப்பதை தேவன் விரும்புகிறார். ஆனாலும் நமது வேலையும் சமூக வாழ்க்கையும் தேவனோடு உள்ள நட்புக்கு தடையாக அமைகிற வாய்ப்பு இருக்கிறது என்பது வருத்தமானது. விதைப்பவன் குறித்த ஓமையில இயேசு இந்த ஆபத்தை பற்றி பேசினார். தேவனுடைய வார்த்தைய சுட்டி காட்டின விதையின் வளர்ச்சி தேவனோடு தொடர்ந்து நிகழ்கிற நேர்மறையான உறவை குறிக்கிறது. இந்த உறவுக்கு ஏற்படும் ஆபத்துகள்ல ஒன்று இடைவிடாத கவன சிதறல்கள். முள்ளுள்ள இடங்களில விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவனும் பலனற்று போவான் என்று மத்தேயு 13:22 வாசிக்கிறோம். தேவனோடு உள்ள உறவை புறக்கணிக்கப்படாமல் இருப்பதற்கு ஓய்வு நாள் உறுதி செய்கிறது. பூமியின் விஷயங்கள் ஓய்வு நாள் ஆசிரிப்புக்கு எதிராக நம்மை தள்ள முயலும் போது நம் மெய்ப்பற்று யார் மேல் இருக்கிறது என்பதை ஓய்வு நாள் காட்டுகிறது. தேவனை விட்டு தூரே தள்ளப்படுவதின் தீவிர நிலைய வெளிப்படுத்தல் விவரிக்கிறது. வெளிப்படுத்தல் 14:9-10 வாசித்து பாருங்க. தேவன் அல்லாத ஒருவர் மேல மெய்ப்பற்று வைக்க மக்கள் தள்ளப்படுவார்கள் என்றும் எல்லா கற்பனைகளிலும் ஓய்வு நாள் கற்பனையே அவர் மீது உள்ள மெய்ப்பற்றிற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும் இந்த எச்சரிப்பு காட்டுகிறது. இன்றைய செயலில் காட்டுங்கள். தனிமையாக இருக்கிற யாராவது ஒரு முதியவரை சென்று சந்தியுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 15:15, யாத்ராகமம் 16:28-29, எசேக்கியேல் 22:26 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.